இப்போ மார்னிங் வந்து கமருதீன் வந்து ஜெயிலில் சாண்ட்ரா கிட்ட பிரஜன் கிட்ட எல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி அரோரா வேணும்னே இப்படி பண்ணுறான், எங்கள் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறான்னு பாரு சொல்கிறது வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்த சைடில் வந்து பாரு நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. அதுக்குள்ளே நான் மார்னிங் சாங் வீடியோ போட்டுட்டு பார்க்கறதுக்குள்ளே அந்த சீனில் பாரு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பாரு வந்துட்டு கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நீ தான் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த வீட்டில் 40 நாள்ல எல்லாம் வந்து ஒரு லவ்வெல்லாம் வந்துடாது. கொஞ்சமாவது அந்த பர்சனுக்கு இங்கே ஏதாவது இருந்ததுனான்னு மூளையை காட்டுறாங்க. இங்கே ஏதாச்சும் இருந்ததுன்னா அவங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை. யார் வேணும்னு பண்ணுறா, யார் இதுக்காக பண்ணுறான்னு. நான் வந்து ஒரு லைக்கிங் வந்துச்சு தான். பட் அதுக்காகலாம் நான் ரொம்ப எப்போ அந்த விஷயம் வெளியில் அம்பலமாச்சோ அதுலேருந்து நான் ஒதுங்கி தான் இருக்கேன். அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதே இல்லை. நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் போயிட்டு இப்படி ஆடுறதோ இது பண்ணுறதோ இல்லை வாண்டடாக போயிட்டு இது பண்ணுறதோ எதுவுமே நான் பண்ணாமல் நான் பாட்டு ஒதுங்கியிருக்கேன். ஒதுங்கி இருந்தாலும் என்னை பற்றி இப்படி பேசிகிட்டே இருக்காங்க. இனிமேல் நான் போயிட்டு திவ்யாக்கிட்டேயோ சாண்ட்ராக்கிட்டேயோ பிரஜன்கிட்டேயோ யாருக்கிட்டையுமே நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. எனக்கு ஊர் உலகத்துக்கு தெரியணும்னு அவசியமும் கிடையாது. நீ மட்டும் என்னை நம்பினா போதும். 40 நாள்லாம் அப்படி ஒரு லெவலாம் யார் மேலேயும் வந்துடாது. ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கும்போது ஒருத்தரோட கேர் கிடைக்கும்போது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் கிடச்சிது, அவ்வளோதான். அந்த அட்ராக்ஷனை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அதையே ஒரு டாப்பிக்காக வச்சு என்னை ஒரு டவுன் பண்ணலான்னு நினச்சி அதையே பேசிகிட்டே இருக்கிறாங்க. எங்கே போனாலும் என்னையே டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேமா, நீ என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க அம்மா கிட்ட கேமராவில் சொல்லிட்டு இருக்காங்க. இதான் இப்போ லைவ்ல நடக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.